கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை இந்த நாளில் இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் சேர்ந்து தேவனை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அவர் நமக்கு இந்த நாளுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்க போகிறார் என்பதை நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சம் நீரே கண்மலையும் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையும் நிழலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அழிந்திடும், செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்பேனும் மாயே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்பேனும் மாயே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, நான் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள் உயர்ந்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் உயர்ந்தவராக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனே, பரலோக பிதாவே, ஜீவாதிபதியே, ஜீவனுள்ள தேவனே, உங்கள் நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமாக ஒரு மனமாக துதித்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீங்கள் மகிமைப்பட போகிற நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயமும், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அவர் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் கண்மலை என்று சொல்லியிருக்கிறது. கண்மலை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பெரிய பாறை அல்லது ஒரு பெரிய மலை. இன்னும் சொல்லப்போனால் கண்மலை என்பது அது எப்பொழுதும் நிலை நிற்கிறது. மலைகள் இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகி போனாலும் குன்றுகள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாதுன்னு சொன்னார். அப்போது ஒரு மலை என்று சொன்னால்
எல்லாருக்கும் அது எப்பொழுதும் நிலை நிற்கிறது என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. அது என்றென்றைக்கும் இருக்கும், மலைகளெல்லாம் விலகி போகாது அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நம்புவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை மலைகள் விலகினாலும் கூட என் கிருபை விலகாது என்று சொல்லியிருக்கிறாருன்னா, மலைகள் எப்படி உறுதியாக இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதோ அதுபோல் ஆண்டவர் மலைகளை பார்க்கிலும் உறுதியாக கண்மலையாக இருக்கிறார். இந்த கண்மலையினாலே, அல்லது ஆண்டவர் கண்மலை என்றால் அந்த கண்மலையிலிருந்து நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாராம், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கண்மலை, இஸ்ரவேல் ஜனங்கள் தாகமெடுத்து அவர்கள் வழியிலே வனாந்திரத்திலே பயங்கரமான வறட்சியான சூழ்நிலையில் வனாந்திரத்தில் பயணிக்கும்போது அந்த கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் உபாகமம் 32:13 படித்து பார்த்தீங்கன்னா, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்வார் என்று சொல்லப்பட்ட கண்மலையில் தேன் இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், கண்மலையில் தண்ணீர் புறப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிற கண்மலையாக இயேசு இருக்கிறார். இன்னும் ஒரு மனுஷனை இருதயத்தை ருசியாக மாற்றுகிற தேனை கண்மலையிலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் படிக்கும் பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலை நிற்கிற கண்மலையாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கண்மலையின் மேலே நாம் நம்பிக்கை கொள்ளும்போது நம்ம ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் அசைந்து போகாதபடிக்கு நம்ம வாழ்க்கை நல்ல அஸ்திபாரமாக இருக்கும். நீங்கள் யாரையெல்லாமோ நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனாகிய அந்த கண்மலையின் மேலே நீங்கள் நம்பிக்கை கொண்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த கண்மலையாகிய தேவன் நம்மளை அருமையாக நடத்துவார். சங்கீதம் 28:1 படித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படிங்கிறார். அப்போ கண்மலையாகிய கர்த்தாவே என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்கிறார். இன்னும் சங்கீதம் 31:3 படித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறதே, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாம நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பார்த்தீங்களா, கண்மலையும் என் கோட்டையும் நீரே. அப்போ விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் தான் நமக்கு கண்மலையாக எப்பவுமே இருப்பார். அதனால் மனுஷனை உலகத்தில் நிலையற்றவைகளை நம்பி ஏமாந்து போகாமல் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறவராகிய கண்மலையாகிய தேவனை, நித்தியமான தேவனை நம்ம நம்பி அவரை சேவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். உங்கள் வாழ்க்கையில் அந்த கண்மலையிலிருந்து தேனை புசித்து, அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்து ஆசீர்வதிக்கப்பட வாழ்த்துகிறேன். செபிப்போம். நல்ல பிதாவே, கண்மலையாகிய கர்த்தாவே, எங்கள் மீட்பராகிய தேவனே, இந்த நாட்களில் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி எங்கள் வாழ்க்கையில் உறுதியான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.